ஹாய் ஆல், ஏர் ஷோக்கு போகலாமா? டிராஃபிக்லேயே ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். போகிறோம் போய்க்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே ஏர் ஷோ ஸ்டார்ட்டே பண்ணியாச்சு. பட் நாங்கள் அப்படியே மேலேயே பார்த்துட்டு நாங்களும் மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. நீங்களே பார்த்தாலே தெரியும். பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பாருங்களேன் எப்படி வருதுன்ட்டு. இவ்வளோ வெயில் இருந்தாலும் பட் இதை நாங்கள் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு வர்த்துன்னே சொல்லுவேன். கிட்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக பார்த்துட்டே இருந்தாங்க. நமக்கும் அப்படி தானே. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இவ்வளோ கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் எல்லாரோட ஃபேவரெட். இது தனியாக போகும்போது அவ்வளோ சவுண்டு இருந்துச்சு. அந்த குட்டி குட்டியாக போகிற ஜெட்ஸ் எல்லாமே ட்ரை கலரில் இருந்தது. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வருது. எல்லோரும் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹியூஜ் சல்யூட்டுன்னே சொல்லலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டன்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வருது, இதுதான் எல்லோரோட ஃபேவரெட். பட் ஃபோனில் எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. நேரில் அப்படியே ஆசமாக இருந்தது. நான்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல் ஷோவுமே எல்லாருமே ஆன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பைலட்ஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பேர்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணலான்னு எல்லோரும் கை தட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருந்தோம். லவ் இஸ் இன் த ஏர்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஏர்ஃபோர்ஸ் டீம் ப்ரூஃபே பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த ஹார்ட் ரீல் தான் இன்ஸ்டாகிராம்லேயே பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் நிறைய லவ் சாங்ஸ்லாம் போட்டு ரீல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அதே மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். லெவன் 15க்கு ஷோ ஆரம்பித்தாங்க. ஆனால் கரெக்டாக 1 o'clock முடிச்சிட்டாங்க. சென்ட் ஆஃப் கொடுத்த ஹெலிகாப்டருக்கு பையும் சொல்லியாச்சு. உடனேலாம் வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டன் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 1 hour கிட்ட இங்கே அப்பாடான்னு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம். எல்லோரும் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். பட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.